பீகாரில் போலி ஐஏஎஸ் அதிகாரியாக நடித்து மக்களை ஏமாற்றி சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை சேர்த்து சொகுசாக வாழ்ந்த நபர் சிக்கியுள்ளார். பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் ரகசிய ஏஜென்ட் என கூறி போலீசாரை ஏமாற்ற முயன்ற நபர் வசமாக சிக்கியது எப்படி? பீகார் மாநிலம் ககாரியா மாவட்டம் கோக்ரி பகுதியைச் சேர்ந்தவர் மணிஷ்குமார் குப்தா என்கிற சிக்கு. இவர் கோகுரி காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஜமால்பூர் சந்தை பகுதியில் இந்திய அரசு என்று பெயர் பலகை பொருத்தப்பட்ட காரில் சனிக்கிழமை இரவு வலம் வந்துள்ளார். அந்த காரை பார்த்த போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டதால் மணிஷ் குப்தாவை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்தினர். ஆனால் போலீசாரின் கேள்விகளுக்கு பதற்றமின்றி பதிலளித்த மணிஷ் குப்தா தனது செல்போனில் இருந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கான அடையாள அட்டையை காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி தான் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலின் ரகசிய ஏஜென்ட் என்றும் போலீசாரிடமே கூறியதாக தெரிகிறது. ஆனால் அவரது நடவடிக்கைகளில் சந்தேகமடைந்த போலீசார் அவர் காட்டிய அடையாள அட்டை மற்றும் அவர் கூறிய தகவல்களை சரிபார்த்துள்ளனர். அப்போது மணிஷ் குப்தா உண்மையான ஐஏஎஸ் அதிகாரி இல்லை என்பது தெரிய வந்தது. போலீசார் இந்த தகவலை ககாரியா மாவட்ட எஸ்பி பானு பிரசாத் சிங்கிடம் கூறியுள்ளனர். உடனே அவர் உத்தரவின் பேரில் மணிஷ் குப்தாவை தங்களது காவலில் எடுத்த போலீசார் அவரது வீட்டில் அதிரடி சோதனை நடத்தினர். அவரது வீட்டின் முன்பு இந்திய அரசு என்ற பெயர் பலகை பொருத்தப்பட்ட 2 ஆடம்பர கார்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. மேலும் டெஸ்லா உள்ளிட்ட சொகுசு கார்கள், பல்வேறு வங்கிகள் மற்றும் நிறுவனங்களைச் சேர்ந்த 23 கிரெடிட் கார்டுகள், 8 டெபிட் கார்டுகள் மற்றும் 4 வங்கிகளின் செக் புக்குகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. அது மட்டுமின்றி 5 ஐபோன்கள், விலை உயர்ந்த வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் 2 கலைமான் கொம்புகளையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இதனையடுத்து மணிஷ் குப்தாவிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டனர். அதில் மணிஷ் குப்தா ஐஏஎஸ் அதிகாரி என்று கூறிக்கொண்டு பொதுமக்களை மிரட்டியும் ஏமாற்றியும் சட்டவிரோதமாக பணம் சம்பாதித்து வந்தது தெரியவந்தது. இதன் மூலம் சுமார் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்களை அவர் சேர்த்திருக்கலாம் என்று ககாரியா மாவட்ட எஸ்பி தெரிவித்துள்ளார். அதிகாரி என்ற போர்வையில் பல ஆண்டுகளாக மக்களை ஏமாற்றி வந்தாரா? போலி ஐஏஎஸ் அடையாள அட்டையை வைத்து எத்தனை பேரிடம் பணம் பறித்துள்ளார்? இந்திய அரசு என்ற பெயர் பலகையோடு சொகுசு கார்களில் வலம் வந்ததும் அவரது மோசடி போலீசாரின் கவனத்திற்கு வராமல் போனது எப்படி? அது மட்டுமின்றி தன்னை தேசிய பாதுகாப்பு ஆலோசகரின் ரகசிய ஏஜென்ட் என்று கூறும் அளவிற்கு துணிச்சல் வந்தது எப்படி? மணிஷ் குப்தாவுக்கு பின்னால் வேறு யாரேனும் இருக்கிறார்களா என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மணிஷ் குப்தா மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் அவரது வங்கிக் கணக்குகள், சொத்து விவரங்கள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் குறித்தும் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஐஏஎஸ் அதிகாரி என்ற போர்வையில் சுமார் 100 கோடி ரூபாய் வரை சுருட்டிய சம்பவம் பொதுமக்களை மட்டுமின்றி போலீசாரையும் திகைக்க வைத்துள்ளது.